அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. ஊர்லயா இருந்தோம்னா, பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 4 நாள் ஒரே கொண்டாட்டமா தாங்க இருக்கும். அதுவும் சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா, மொத நாள் காப்பு கட்டுன்னு சொல்லிட்டு, வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணிங்க. அந்த வேப்பந்தழை, பூளப்பூ, ஆவரம்பூன்னு வாசல்ல, ஜன்னல்லன்னு எல்லா இடத்துலயும் வைப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சூரிய பொங்கல் அன்னைக்கு காலைல நேரமே எந்திரிச்சு வாச கூட்டி, வாச தெளிச்சுங்க. நல்லா கலர் கலரா கோலம் போட்டுங்க, அடுப்பு கூட்டி, பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அது ஒரு ஒரு வீடா போய் பார்ப்போங்க. இவங்க என்ன டிசைன்ல கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு ஆசையா தாங்க இருக்கும். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடெல்லாம் கழுவிட்டுங்க, கலர் கலரா பொட்டு வச்சுட்டு, பச்சரிசியும் வெல்லமும் போட்டு மாட்டுக்கெல்லாம் ஊட்டி விடுவோங்க. அடுத்த நாள் கரிநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா நேரமே எந்திரிச்சு போயி குடல் ரத்தமும், மட்டனும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹெவி ஃபுட்டா தாங்க இருக்கும். பட் யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, எங்களால 4 நாள்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் அன்னைக்கு மட்டுங்க வீட்லயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருவோம். எனக்கு வந்து வீட்டு வாசல்ல பொங்கல் வைக்கணும்னு அவ்ளோ ஆசைங்க. பட் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிராவே இருக்குங்களா, ஒவ்வொரு வருஷமும் முடியாமயே போயிடுது. அடுத்த வருஷமாச்சும் வைக்க முடியுதான்னு பார்க்கணுங்க. நான் என்ன பண்ணேன்னா, வீட்ல பொங்கல் வச்சுட்டுங்க, வாசல்ல வந்து அடுப்பு கூட்டிங்க, அந்த வச்ச பொங்கல வச்சுட்டு கரும்பு வச்சுங்க, தேங்காய், பழம், அந்த பிள்ளையார் பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அத வச்சு பொட்டு வச்சு பூ வச்சுங்க சாமி கும்பிட்டுருவோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தாங்க போகும். நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.